அபி, உனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் சாப்பிட்டு சமத்தா தூங்கணும், சரியா? இது இது எனக்கு வேணாம். ஏமா? இது எனக்கு பிடிக்கல. எனக்கு உப்புமா தான் வேணும். உப்மாவா? அப்பா ஆன்ட்டி செஞ்சு கொடுத்தாங்கப்பா. உப்மாக்கு நான் எங்கம்மா போறது? அப்பா ஆன்ட்டி அப்பப்பா வருவாங்க. அப்பா ஃபோன் கொடுங்கப்பா, நான் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்றேன். இந்த நேரத்துலலாம் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுமா, அவங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும்ல. அப்புறம் ஆன்ட்டி உங்ககிட்ட கோச்சிக்குவாங்க. அவங்க என்கிட்ட கோச்சிக்க மாட்டாங்க. நீ பேசாம படு, அப்பாவுக்கு ரொம்ப கால் வலிக்குதுடா. அபி, டேய் எங்க போற? ஏய், அப்பாக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்தியா? அப்பா மாத்திரை போட்டேனேடா. குட் கேர்ள். வா. அப்பா ஆன்ட்டி கூட குட் கேர்ள் தான்ப்பா. அப்பா ஆன்ட்டி அப்பப்பா வருவாங்க. ஆன்ட்டி நாளைக்கு வந்துருவாங்கடா. நீ தூங்குடா செல்லம். நாளைக்கு காலை நீ ஹோம்ஒர்க் எழுதணும், இல்லைன்னா மிஸ் அடிப்பாங்கல்ல. அப்பா ஆன்ட்டி, அப்பா இந்த ஆன்ட்டி எங்க ஸ்கூல் மிஸ்ஸா வர முடியாதா? என்ன அடிக்க மாட்டாங்கல்ல, ஜாலியா இருக்கும்ல. அபி படு அபி, சொன்ன கேளுமா. நான் அங்க போறேன். எங்க? ஹாலுக்கு போறியா? ஆன்ட்டி வீட்டுக்கு. அங்க என்னமா இருக்கு? அங்கதான் ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்லையே. அப்பா அங்க ஆன்ட்டி இருக்காங்கப்பா. பாவம், குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. ஒரு ஃபேன் இல்ல, காத்து இல்ல, ஏசி இல்ல, நைட் லேம்ப் இல்ல, டிவி இல்ல, காயில் இல்ல. ராத்திரி கொசு கடியில தூங்க முடியாம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தா. இவன் நிலைமைய பார்த்து எனக்கே அழுக வந்துருச்சு. இனிமே நானே ஆசையா கூப்பிட்டா கூட எங்க வீட்டுக்கு இவ வரமாட்டா. அப்பா நம்ம பணக்காரங்களா ஏழையாப்பா? ஏமா அப்படி கேக்குற? அப்பா நம்ம ஏழையா இல்லப்பா. என்ன உளர்ற? ஆன்ட்டி ஏழை தானே. அப்பா நாமளும் ஏழையா இல்லப்பா. ப்ளீஸ் பா, ஏழையா இல்லப்பா. ஏழைன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? செண்பக அக்கா சொன்னாங்க. நாமெல்லாம் ஏழை ஆக முடியாதுமா, நீ பேசாம தூங்கு. இன்னைக்கு போட்ட பிளான் கரெக்டா முடிக்கணும். என்ன? பார்த்து நல்லா வேலை செஞ்சு வைங்க. நான் போய் வண்டி அனுப்பி வைக்கிறேன். ஏங்க நான் சைட்ல தாங்க இருக்கேன், இன்னும் ரோடு தான் வரல, இன்னும் வண்டியே வரலங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. வாடி அம்பத்தூர்ல பயங்கர கலாட்டாவும், கடையடைப்பு, மறியல், மினிஸ்டர் கிட்ட இருந்து போன் மேல போன். இவன் தானே நீ போன்ல சொன்ன அந்த பையன்? ஆமாங்கய்யா. என்ன திமிர்ற உனக்கு? சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார் பேடவே கண்டு வேணாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். சார் வேணாம் சார். உன் பேர் என்னடா? எந்த ஊரு? பேர் பாலு சார். சொந்த ஊர் ஸ்ரீரங்கம் சார். அம்மா அப்பாலாம் அங்க இருக்காங்க சார். நான் எங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கேன் சார்.
பைக்கு கார்லாம் நான் வேகமா ஓட்டுவேன் சார். கம்ப்யூட்டர்லாம் நல்லா தெரியும் சார். இங்க கிரிக்கெட் விளையாட போனப்ப அந்த பசங்க கூட பழக்கமாச்சு சார். நான் ஒரு தப்பு பண்ணல சார். தப்பு பண்ணலையா? சார் 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 அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் 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 இந்த வயசுல சார் சார் இந்த சார் வயசுல சார் கத்தி அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க. எந்திரா. ஊரே கொந்தளிச்சு போய் கிடக்கு. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? நீங்க போட்டது யாருன்னு தெரியுமா? யாரோ ஒரு பில்டர் சார். பேர் கூட பாஸ்கரனா சார். எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும். நீங்க போட்டது மினிஸ்டரோட தம்பிடா. சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்றா, எப்படி இதை பண்ணீங்க? எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒரு நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணுங்க சார். அவர் எங்கெங்க போனாரு எங்கெங்க வந்தாரு எல்லாரும் பின்னாலேயே போய் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் சார். எத்தனை பேர் போனீங்க? சொல்லுங்க. 4 பேர் போனேன் சார். யார் யார்? சொல்லு யார் யாருன்னு. ஒருத்தன் பேரு சீனி சார். இன்னொருத்தன் பேரு குப்பன் சார். அப்புறம் குமார் சார் இன்னொருத்தன் பேரு. இப்ப எங்க அந்த 3 பேரும்? அவங்க நிறைய எஸ்கேப் ஆகி போயிருப்பாங்க சார். என்னடா பிளான்? உங்க பிளான் சொல்றா. சொல்றேன் சார். நேரா கோயம்பேடுல சந்திச்சு அங்கிருந்து திருப்பதி போறேன் சார். அடையாளம் தெரியாம இருக்கிறதுக்கு எல்லாரும் முட்டை போடுறேன் சார். அங்கிருந்து 2 பேரும் பாம்பே போறது, ஒருத்தன் கல்கட்டா போறது, இன்னொருத்தன் ஒரிசா போறதா பிளான் பண்ணணும் சார். சார் அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார். விட்டுருங்க சார். சார் வலிக்குது சார். சார் வலிக்கணும். சார் இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு சார். என்னையா? 4 பேர் ஒண்ணா எடுத்து போட்டோ இருக்கு இதுல. நீ போ. சரிங்க சார். டேய், இதுல யார் குப்பை, யார் சீனி, யார் குமார்? சார் சார் சொல்லிடுறேன் சார். இவன் பேர் குப்பன் சார். இவன் சீனி சார். இவன் குமார் சார். அவனுங்க கிட்ட போன் இருக்கா? எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருந்தா பிரச்சனைன்னு ஒரே ஒருத்தன் மட்டும் ஃபோன் வச்சிருப்பான் சார். யார் அவன்? குப்பன் சார். குப்பன். இப்ப நீ அவனுக்கு போன் பண்ணு. சார் சார் ஏய், சார் 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 பண்றேன் சார். சொல்றபடி செய்யணும். பண்றேன் சார். சொல்றது செய்டா. பண்றேன் சார். இத பார், நான் சொல்றபடி பேசணும். ஏதாவது மாத்தி சொன்ன இங்கேயே உன்னை வெட்டி புதைச்சிருவேன். பிறந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாம போயிடும். சார் வேணாம் சார். பயமா இருக்கு சார் எனக்கு. இங்க பார், அவனுக்கு போன் போட்டு ஏன்டா என்னை இப்படி பப்ளிக்ல விட்டுட்டு போயிட்டீங்க, நான் வலசர வாக்கத்துல தான் இருக்கேன், உடனே வந்து என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும். எனக்கு பயமா இருக்குன்னு அழணும். இத நீ அவங்க நம்புற மாதிரி பேசணும். அவனுங்களை இங்க வர வைக்கிற. சரி சார் பண்றேன் சார். ஃபோன் பண்றேன் சார். இத அப்படியே சொல்லிட்டு போனை கட் பண்ணு. மத்தத நான் பாத்துக்கிறேன். பண்ணு. ஓகே ஓகே சார். என்னடா இன்னும் உனக்கு காணோம்? ஸ்பீக்கர்ல போடு. டேய் அவன்தான்டா. பேசுறா. ஹலோ பாலு பேசுறேன்டா. சொதப்பிட்டியாடா நாயே. அந்த ஆளு போட்டது என் கூட ஓடி வந்திருக்கலாம்ல. ஒரு வெங்காயமா தெரியல உனக்கு. பயத்துல மென்டல் ஆயிட்டான்டாவ. டேய் என்னடா என்ன இப்படி பப்ளிக்ல விட்டுட்டு ஓடிட்டீங்க? எல்லாரும் என்ன எப்படி அடிச்சாங்க தெரியுமா? டேய் இதை கேளுடா. அடிச்சாங்களா? ஏன்டா இப்படி மாட்டின? ஓடி வந்திருக்கலாம்ல. நான் எப்படியோ எஸ்கேப் ஆகி தனியா வந்துட்டேன்டா. நம்ம பிளான் படி நான் வலசரவாக்கம் வந்து நிக்கிறேன்டா. என்னை விட்டுட்டு போயிடாதீங்கடா ப்ளீஸ்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னை கூட்டு போங்கடா ப்ளீஸ்டா. டே வாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ பயப்படாத. அங்கேயே இரு. நாங்க வந்துடுறோம். தபர் எவன் கண்ணிலையும் பட்டு தொலைக்காத. சரியா? வைடா. ஆஃப் பண்ணு. சரிங்க சார். ஓகே சார். டேய் அவன் வலசரவாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துருவானா? வாங்க போலாம். டேய் இன்னாதான்டா சொன்னா, உன்னாடா தான்டா பேசினா, இங்க தானடா வரேன்னு சொன்னா, என்னடா என்ன ஆளகனா? ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்டா. வர்ற வரைக்கும் பாப்போம்டா. டேய் நீ சொல்ற மாதிரி 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். 6 மணி நேரத்துல வரலன்னு வச்சுக்க, கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அவனுங்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. டேய் பாலு வந்த உடனே நம்ம எல்லாரும் திருப்பதிக்கு எஸ்கேப் ஆகுறோம். 2 மாசம் கழிச்சு தான் இங்க வரும். அதுக்குள்ள தமிழ்நாடு போலீஸ் நம்மள மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏன் செத்த ஆவி கூட நம்மள மறந்துருண்டா. ஐயா அடுத்தது ஒரு கார்னல் நிக்கிறாங்கய்யா. ஓ அப்படியா? யோ நீ அந்த தெரு வழியா வா. நாங்க எப்படி வரோம்? நான் அப்படியே வந்துடுறேன்.
என்னம்மா பண்ற? அரிசியில கல்லு பொறுக்கிறேன்டா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா. ஞாயிற்றுக்கிழமைனா கல்லு பொறுக்க கூடாதா? அப்படியே சமைக்கணுமா? மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. கறி சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நீ கூட வேலைக்கு போய் ஒழுங்கா சம்பாதிச்சா எனக்கு கூட நல்லா தான் இருக்கும். எனக்கும் வகை வகையா உனக்கு ஆக்கி போடணும்னு ஆசைதான். எங்க அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல. ஏன்டா இப்ப தேவையில்லாம பிரச்சனையை கலப்புற? வர வர வீட்டு செலவு அதிகமாயிட்டே போகுது. இதுல கறி எங்க எடுக்கிறது? பழைய கஞ்சியும் வெங்காயமும் இருக்கு. கஞ்சியை குடிச்சிட்டு படுக்கை போட்டு தூங்குற வேலையை பாரு. என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வெங்காயமும் பழைய கஞ்சியும் தானே? நாட்டுக்கோழி வாங்கிட்டு வரேன், காசு அப்புறம் கொடுத்துக்கலாம். என்கிட்ட காசு இல்லடா. ஏங்க இங்க வாங்க. வேற என்ன? ஏய்யா இவ்ளோ கேவலப்படுத்துறாங்களே, கொஞ்சமா சூடு சொன்ன இல்லையா உனக்கு? ஏதாவது ருசியா திங்கணும் போல இருக்கு தேவகி. என்ன தின்னு, உன் பிரச்சனையை தீரும், நானும் நிம்மதியா போய் சேருவேன். ஆன்ட்டி. அடடே அபிக்குட்டி. ஆன்ட்டி எங்க பாட்டி? ஆன்ட்டி நான் வந்துட்டேன். உட்காரு. எப்படி இருக்க? நல்லா இருக்க. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இல்ல? யோ எங்கயா போற? இரியா இங்கே. வாங்க தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்கம்மா. என்ன பார்வதி, பாசத்துல தடுமாற வச்சுட்டாளா? என்ன பண்ண நீ இவள? எப்ப பாரு ஆன்ட்டி ஆன்ட்டின்னு உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா. அப்பாவை பத்தினே நினைப்பே இல்ல. நான் எதுவும் பண்ணலையே சார். வீட்டுல இருக்க மாட்டேன்னு ஒரே அடம். பார்வதியை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். இருக்கட்டும் தம்பி, இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். எனக்கும் அபியை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. வணக்கம் சார். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இன்னைக்கு இருந்து நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்ல பார்வதி வேண்டாம். அண்ணா, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே நாட்டுக்கோழினா, அதை வாங்கிட்டு வாங்க, நான் பணம் எடுத்து தரேன். சரிம்மா. வா. இல்ல இருக்கட்டும். வா 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 வா. தம்பி நீங்க வந்து உட்காருங்க. வாங்க, மெதுவா வாங்க. வாங்க சார். என்ன முறைக்கிற? நீங்க யாரும் காசு தரலனா கடவுள் எப்படி ஆரம்பிச்சு கரிசோர் போறாரு பாத்தியா? மான ரோஷமே இல்லையா உனக்கு? சாப்பாடுனா எல்லாத்தையும் மறந்துடுவியா? இவ்ளோ நேரம் நீயும் கேட்ட, உங்க அம்மா பேசாம பழுதும் வெங்காயம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அவளும் கேட்டுட்டு தானே இருந்தா. காசு தரேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இப்ப அந்த ஆள் வந்ததும் உன்னையே அவன் நாட்டுக்கோழி வாங்க அனுப்புறா. மான ரோஷோல மனுஷனா இருந்தா போவாதையா. இந்த இடத்த விட்டு நகுந்த காலை வெட்டிடுவேன். இந்தாங்கண்ணே. சண்டே அதுமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பாவம், உழைச்சி கழிச்சு டயர்டா இருந்திருப்பீங்க. உழைச்சி களைச்சிட்டாலும் வாரம் பூரா இங்க ஞாயிற்றுக்கிழமை தான் தம்பி. வேலையும் இல்ல, கூலியும் இல்ல. கவலைப்படாதீங்கம்மா. மில்லு வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்களா? ஏன்னா ஒரு வாரத்துல ஆள் எடுக்கிறாங்க. கொடுத்தாச்சு சார். அப்ப இன்னும் 2 நாள் ஆர்டர் வந்துருமே. நிஜமாவா சார்? ஆமா, அதுக்கப்புறம் ஒரு மில்லு வேலைக்கு போக வேண்டியதுதான். யோ ஏன் நின்னுட்டு இருக்க? நாட்டுக்கோழி வாங்கினேன்னு சொன்னல, போய் வாங்கி வாயா. போயா. பார்வதி, அவளுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நானும் வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட மாட்டேங்கிறா. நீ ஏதோ ஒன்று அவளுக்கு சமைச்சு கொடுத்தியாமே, அதுதான் வேணும்னு ஒரே அடம். அப்படி என்னதான் செஞ்ச? நான் எதுவும் கொடுக்கலையே சார். இல்லையே, ஏதோ உப்புமா செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னாலே. ஓ அதுவா? இட்லி உப்புமா. அதுல என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு பார்வதி, நீ அவளுக்காக நாட்டுக்கோழி எல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம். திரும்பவும் தயவு செஞ்சு அதே இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்தாலே போதும். ஏன்னா நேத்தெல்லாம் அவன் சரியா சாப்பிடவே இல்லை. அப்படியா அபி? சாப்பிடலையா? ஐயோ சரி. பார்வதி, குழந்தை என்ன கேக்குதோ செஞ்சு கொடுமா. சரிங்கம்மா. வா. உங்க வீட்டை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாயிடுச்சு. பரவாயில்ல, இந்த வீடும் நல்லா தான் இருக்கு. அது ஒண்ணு இல்ல தம்பி, ஏற்கனவே இருந்த வீடு கொஞ்சம் சின்ன வீடு. பார்வதியும் இப்ப எங்க கூட தானே இருக்கா. அதுவும் போக பார்வதி இங்க இருந்து வேலைக்கு போறதுக்கு சௌரியமாவும் இருக்கு. அதனாலதான் இந்த வீட்டுக்கு மாறிட்டோம். உண்மையிலேயே இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆன்ட்டி, நான் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஏண்டா? கணக்கு பாடம் புரியவே மாட்டுது. ஆண்டி உனக்கு சொல்லி தரேன். இட்லி உப்புமாவா செய்றீங்க? ஆமா. எப்படி செய்யறது? ஆண்டி செய்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓ எஸ். முதல்ல இந்த வெண்டைக்காயை சாப்பிடுங்க. ஐயோ வேணாம், வாயெல்லாம் கலக்கலன்னு இருக்கும். கடகடன்னு கணக்கு வரும்ல. வெண்டைக்காய் சாப்பிடுங்க, கணக்கு படம் நல்லா வரும். நீங்க சொன்ன எது வேணாலும் சாப்பிடுவேன். குட் கேர்ள்.
பார்வதி, அவ உப்புமா தான் வேணும்னு அடம் பிடிச்சதுல தப்பே இல்லை. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அபி சமத்தா சாப்பிடணும், அப்பா சொல்றபடி கேட்கணும், சரியா? போ. வரேன் பார்வதி, ஆ. வரேங்க. சரிங்க தம்பி, அபி பாய். பாய் ஆண்டி. பார்த்து போங்க. யோ வக்கீலு, இப்ப என்ன சொல்ற நீ? என்னால முடியாதுப்பா. உன்னை யார் புது பசங்களை வச்சு அவரை போட சொன்னது? வேலை கொடுத்தவங்க சொன்னாங்க, செஞ்சாச்சு போட்டாச்சு. இப்ப என்ன செய்ய சொல்ற நீ? எச்ச துப்பி ரப்பர் வச்சு அழிக்க முடியும்? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? பசங்க வசமா சிக்கிட்டாங்க. போலீஸ் புடிச்சு பார்க்காத பச்சை மண்ணுங்க. பசங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எப்படியாவது ஜாமீன்ல எடு. செய்ய தெரியாம செஞ்சாங்கல்ல, அங்க உள்ளே இருந்தே சாவிட்டோம். யோ வக்கீலு, அப்படி பேசாதயா. போலீஸ் அவனுங்க வாயை புலந்துரும். முதல்ல நான் மாட்டுவேன், அப்புறம் நீ மாட்டுவ. யோ, நான் எங்கே இந்த கேஸ்ல வந்தேன்? இந்த கேஸ்ல இல்ல, பழைய கேஸ்ல. அதான்யா, உங்களை மாதிரி சல்லி பசங்க சகவாசம் வேணாங்கிறது. யாரு? நாங்க சல்லி பயலுங்களா? உனக்காக உன் பொண்ணு விஷயத்துல ஒருத்தனை போட்டு தள்ளணும்ல, அப்ப சொல்ல வேண்டியதானே சல்லி பயலுங்கன்னு. யோ, உன்னோட பெரிய தொலையா போச்சியா. சரி, இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்ற? எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, பசங்களை வெளியெடு. எப்படி மாசி அது முடியும்? இது கொலை கேசியா? போட்டது 57 ஏரியால போட்டிருக்காங்க. அதுவும் வெயிட்டான தலைவரை போட்டிருக்காங்க. ஜாமீனே கிடைக்காதுப்பா. யோ, நீ என்ன ஜட்ஜா? வக்கீல் தானே? எடியா, என்ன சீட்டை தேய்ச்சிக்கிட்டு கிளிசேஷன் சொல்லிட்டு இருக்க? அப்படி இல்லை மாசி, பப்ளிக்கே பிடிச்சி அந்த தை சாதத்தை அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. நீ போட்ட பாஸ்கர் எல்லாத்துக்கும் வேண்டப்பட்ட ஆளுப்பா. எக்ஸ் மினிஸ்டர் தம்பி வேற இடத்துல வச்சு போடாம அவங்க இடத்துல வச்சு போட்டிருக்காங்க. ஆளுங்க வேலை தெரியுதா இல்லையா? பழனி மலைக்கு பாத யாத்திரை போற மாதிரி ஒரு ஊரே கூடி நின்று சாட்சி சொல்ல கியூல நின்றுட்டு இருக்காங்க. எவிடன்ஸ் வேற ஸ்ட்ராங்கா இருக்கியா? ஜாமீனே நீ மறந்துரு. என்ன செல்வம் இப்படி சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒருத்தனை வச்சு ஒரு வாட்டி நாங்க செய்யல, அப்பெல்லாம் நீ எங்களை வெளில எடுக்கல. அப்படிலாம் எடுக்க முடியாது மாசி. 3 கேஸ்ல முன்ஜாமீன் கேட்டுதான் ஜட்ஜி பையனை பார்த்தாவே வார்னிங் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு கேஸ் உன் கேஸ். ஏய், நான் இவ்வளவு சொல்றேன், சரியான பீத்த வைக்கல இருக்க. பையா, நான் வேற வைக்கல வச்சு பாத்துக்கிறேன். சரி போப்பா, எந்த பருப்பு அங்க வேகாது. யாரை வேணா வச்சு பாத்துக்க போ. அப்ப என்ன முடியாதுங்கிறியா? ஏய், என்ன மாசி, என்னைய சந்தேகப்படுற? நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம்? நீ கோர்ட்டு காம்பவுண்ட் வாசல்ல ஒண்ணுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எத்தனை கேஸை நான் உள்ள இருந்து உனக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீ மறந்துட்டியா? இது கோல்டு பிளட் மார்டரியா? பட்ட பகல்ல நட்டு நடி வீதியில போட்டிருக்காங்க. ஈவினிங் பேப்பர்ல வேணா பாரு, கலர் கலராக படம், ரத்தம் பேப்பர் இருந்து வழியுதியா. அவ்வளோ தத்ரூபமா போட்டிருக்காங்க. பார்த்தேன். இப்பெல்லாம் ஆயுதத்துக்கு எவன் பயப்படுறான்? ஆயுதத்துக்கு தான் பயப்படுறானுங்க. பிரச்சனை சும்மாவா? போட்டு தாளிக்கிறாங்க. என்னவோ போடுறப்பா பக்கத்துல இருந்து எட்டி பார்த்த மாதிரியே. இப்பெல்லாம் சட்டமும் கோர்ட்டும் போலீஸும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டானுங்கய்யா. இந்த மாதிரிலாம் இல்லை இப்போ. இப்ப என்னதான் வழி? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? யோ, தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா இப்போ? விளையாடாத செல்வம். நான் பணத்தை கொடுத்து இன்ஸ்பெக்டர் சரி பண்ண பார்க்கவா? இங்க பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, பசங்க வெளில வந்தாகணும். முயற்சி பண்றேன். முயற்சி பண்ற